மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே அப்பாடான மூச்சு விடுறதுக்கு இல்லை, பின்னாடியே பிரச்சனைங்கிறது வருஷ கட்டி நிற்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி தான் பாதிப்புங்கிறது நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு சக்தி தான் உங்களை பக்குவப்பட்டு ஒரு கட்டுப்படுத்திக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில நீங்கள் நல்லபடியாக நடந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இனி நடக்கிறதாவது நல்லபடியாக நடக்குமாங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் நீங்கள் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த நேரத்தில் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்பு தான். உங்கள் மனசில் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கும். ஏன்னா நீங்கள் எதை நோக்கி குறி வைக்கிறீங்களோ, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலம். அதனால தான் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. அடமானத்தில் இருந்த தங்க நகை மீட்கக்கூடிய வாய்ப்பு, சமுதாயத்தில் ஒரு மேலான நிலையை அமையக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி வீடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கு மகர ராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க, தொழில் வியாபாரம் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த உடல்நலம் இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த தொழில் தொடங்கினாலும் முயற்சி கை விட்டுறாதீங்க. முயற்சி செய்யாமல் இருக்கிறத விட முயற்சி செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்குது, நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நட்பாக மாறுவாங்க. யார் எல்லாமே வேண்டான்னு ஒதுக்குனீங்களோ அவங்க எல்லாமே ஆச்சரியப்பட போகிறாங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காகவே ஓடி ஓடி ஓடா தெரிஞ்சது தான் மிச்சம், போதும்டா சாமின்னு தான் அந்த நேரம் ஒதுங்கி இருக்கிறீங்க. அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. உங்களால் இந்த நேரத்தில் நிறைய பேர் பயனடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு தடப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. பெற்றவங்க வழியில் சொந்தமாக வகையில் மனஸ்தாபம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் உங்கள் மேலேயே கொண்டுட்டு வந்து பழி விடக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க, பழி ஏற்படுத்தக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. அதை பொறுத்த வரைக்குமே மனஸ்தாபம் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் யாரையும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இறை நம்பிக்கை மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஆண்டவன் பார்த்துக்குவான்னு நீங்கள் இந்த நேரத்தில் செயல்பட்டு இருக்கிறீங்க. மற்றவங்களை பற்றி கவலை இல்லை, மற்றவங்களை பற்றின சிந்தனை அதிகமாக நீங்கள் கொடுக்கறது இல்லை. அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயம் இந்த நேரம் சாதகம் தான். நிறைய சுமை பொறுப்பு சுமை இல்லாமல் உணர்ந்துருப்பீங்கன்னு சொல்லலாங்க. ஏற்கனவே காலில் சக்கரம் கட்டிட்டு ஓடாத குறையாக தான் இருப்பீங்க. அது இல்லாத மற்ற பொறுப்பு இல்லாமல் மற்றவங்களுக்காக ஓடக்கூடிய பொறுப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அதுவுமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. பொறுப்புங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு குறைவு தான், வேலை சுமை கொஞ்சம் குறைவு தான். அனுபவம் பேசுன்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. அந்த அனுபவத்தாலேயே இந்த வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓய்வு கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் நல்லா எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்காக மற்றவங்களுக்காக ஓடிட்டீங்க, இனி உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டம். சரியாக தூங்க பாருங்கள், சரியாக ஓய்வு எடுக்க பாருங்கள். தொடர்ந்து இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி பண வருமானம் எப்படியும் கொண்டு வந்துடுவீங்க. அந்த நேரம் உழைப்பு சிறப்பாக இருக்குது. எந்த காலத்தில் உழைப்புக்கு நீங்கள் அஞ்சினதில்லை, உழைப்பு சிறப்பாக இருக்குது. ஆனால் கையில் காசு தங்கிட்டாவே அனாவசிய செலவு பின்னாடி வந்து நிற்கும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் சுப செலவாக நீங்கள் செஞ்சுக்க பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மறக்காமல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறத மறந்துடாதீங்க. வீட்டிலையுமே நீங்கள் இந்த மாலை நேரத்தில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. இதனால் எல்லா விதமான பலனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டுன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வாக்கு தானம் குடும்ப சார்ந்த குறிக்கக்கூடிய நேரத்தில் கும்பராசியில் சனி பகவான் ராகுவோடு சேர்க்க, அது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு வருமானம் உண்டு, செலவும் கொஞ்சம் உண்டுன்னே சொல்லலாங்க. வரவும் செலவும் சாமங்கிற மாதிரி தான் இருக்கும். குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடியவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குவாங்க, புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். அதிகமாக கோபப்படுறது வேண்டாம். என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, இல்லாத விஷயத்த பேசுகிறதா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் நீங்கள் டென்ஷன் அதிகமாக ஆயிடுவீங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் விளக்கு எடுத்து சொல்கிறத விட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது, கோபப்படாமல் இருக்கிறது நல்லது. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் வரன் அமைறதுல இந்த நேரம் கொஞ்சம் உடனடியாக நடக்காது, கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் தான் இருக்கும். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வரக்கூடிய வரன் எல்லாமே நல்ல வரனாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்க பாருங்கள். வேலையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். இதுக்கு முன்னாடியுமே சக்திக்கு மீறின மாதிரி வேலை சும்மா அதிகமாக இருக்கும், எதையுமே செஞ்சிருக்க முடியாது, எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் குழம்பிருப்பீங்க.
அதுலேயுமே வேலையிலுமே கொஞ்சம் அதிகமாக கண்டிப்பு காட்டிருப்பாங்க. மனசில் ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். வேலையை விட்டுறலாமாங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் அது இல்லை, சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனால் கூட இருக்கக்கூடியவங்க பழக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் மறைமுகமாக பேசுவாங்க. மன நிம்மதி கெடுக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கவனம் செலுத்துறதை விட உங்கள் வேலையில் கவனம் செலுத்த பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறது நல்லது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். ஆனால் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, திடீர்னு முடிவு எடுக்கிறது மட்டும் இந்த நேரம் குறைச்சிக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமோகமான நேரம் தான் இந்த நேரம். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். சந்தை நிலவரத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. எல்லாமே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களால் சமாளிக்க முடியுங்க. வருமானம் பொறுத்த வரைக்குமே பெருசாக இருக்காது. ஆனாலுமே ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்க. இந்த நேரம் பேர் புகழ் எங்கே போனாலும் கூடி வரும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையாது. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, அவ்வளோதான். கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனாலுமே நல்ல மாற்றம் தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மற்ற கிரகம் இந்த நேரம் ஓரளவு சாதகமாக இருக்குது. கட்சியிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். ஆனால் மற்றக்களோடு பழகிறப்ப கட்சியிலுமே சரி, கூட இருக்கக்கூடியவங்க தொண்டர்களோடையும் சரி, மற்றவங்களோடையும் சரி பழக்கத்தில் அளவாக வச்சுக்க பாருங்கள். அரசியல் கருத்துக்களை பொறுத்த வரைக்குமே சொந்த கருத்துக்கள் சொல்கிறப்ப நீங்கள் மற்றவங்ககிட்ட அதிகமாக பகிர்ந்துக்க வேண்டாம். வெளியிடத்துலேயும் அதிகமாக பகிர்ந்துக்க வேண்டாம். வீணான பிரச்சனையை நீங்களாகவே உங்கள் தலைமையில் போட்டுக்கிற மாதிரி அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கருத்துக்களை பரிமாறப்ப கவனமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் எந்த இடத்துலையும் பார்த்து பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. படிப்பில் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். ஆசிரியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. வழிகாட்ட பெற்றவங்க இருக்கிறாங்க. இதை விட உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. சாதகமான பலன் தான். நல்ல நல்ல வாய்ப்பு எல்லாமே காத்திருக்குது. வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. துணிஞ்சு நீங்கள் எதுலையும் களை இறங்குங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். மாணவர்களுக்கு நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக முடியும். திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன் செவ்வாய் ஆதிக்கத்தில் இருக்கிறதால இந்த நேரம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திருக்கிறாரு. வேலை சும்மா கொஞ்சம் அதிகம்தான். ஓய்வு இல்லாமல் உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். உடம்பு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஓய்வு கேட்டு கெஞ்சும். அதனால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க பாருங்கள். கால்நடை பராமரிப்பில் செலவு வைக்கிங்க. அதனால் கால்நடை வளர்க்கக்கூடியவங்களா இருந்தால் அதனுடைய உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அடிப்படை வசதி இல்லாமல் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப கவலை தாங்க உங்களுக்கு அதிகம். இந்த நேரம் காசு பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வந்தாலும் எப்படி செலவாகுதுன்னு தெரியாமல் கொஞ்சம் சமாளிக்கிறதே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் பேச்சுவார்த்தையிலே நிதானமாக இருக்க பாருங்கள். மனசில் இருக்கிறது எல்லாமே அப்படியே அள்ளி கொட்டுறது வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் வரன் அமைகிறது இந்த நேரம் கொஞ்சம் தடங்கள் தான். ஆனால் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வரன் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. வேலையில் அனுகூலமான பலன் தான். அதில் எந்த பாதிப்புமே இல்லை. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறதா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச இடத்துல நல்ல வேலை கிடைக்குங்க. ஒரு தற்காலிகமாக வேலை செய்கிறீங்கன்னா கூட முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த வேலை நிரந்தரமாகும். இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே டென்ஷனை குறைச்சிக்க பாருங்கள். குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது யார் வீட்டிலும் இல்லாமலாம் இல்லை. பொறுமை நிதானம் வேணும். ஏன்னா ரொம்ப காலமாகவே நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க. ஏதோ ஒரு சக்தி தான் உங்களை கட்டுப்படுத்திகிட்டே இருக்குதுன்னே சொல்லலாங்க. ரொம்ப கட்டுப்பாடாக இருந்துட்டு வரீங்க. ஆனால் இந்த நேரம் முன்கோபம் உங்களை அறியாமல் இருக்கும். எவ்வளோ தான் தாங்கிறதுன்னு கோபத்தை அள்ளி கொட்டிடுவீங்க. கொஞ்சம் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். முன்கோபம் தான் உங்களுக்கு எதிரியே. மனசும் சரி உடம்பும் சரி இந்த நேரம் ரெண்டையும் பக்குவப்படுத்த பாருங்கள். இந்த நேரம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாட்டை மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரம் கந்தவேல் முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது இந்த நேரம் சிறப்பான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களும் மகர ராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குரு பகவான் 6ல் இருக்கிறதால இந்த நேரம் சின்ன சின்ன சங்கடம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். வார்த்தையில் தான் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். அதனால் பேச்சை கட்டுப்படுத்துங்க. மற்றபடி தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்துலேயுமே நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறதால உடம்புல கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உடம்புல கவனம் செலுத்த பாருங்கள். இந்த நேரம் எதிர்பாலின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம் தாங்க. அவங்க மேலே போட்டிருந்த வீண் பொருள் எல்லாமே தொடச்சறிய போகிறீங்க. குழப்பு இல்லாமல் போகக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. ஏன்னா சுக்கரன் ஆதரவு சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலுமே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க முடியாது. கொஞ்சம் நீங்கள் நிம்மதியாக உணரணும்னா கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்கள்.
ஆனாலுமே குடும்பத்தில் அந்யோன்யம் சிறப்பாக இருக்குதுங்க. வேலையில் பொறுத்த வரைக்குமே பிரச்சனை பெருசாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான். தடப்பட்ட பண வருமானமும் சிறப்பாக இருக்குது. சூரியனால இந்த நேரம் இடமாற்றம் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உடம்புல பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். அதனால உடல் நலத்துலையும் கவனம் கொடுக்க பாருங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செஞ்சுருக்கிறது இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் செய்கிறதா நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா மனசில் இனம் புரியாத குழப்பம் இருக்கும். அது சரி வருமா வராதாங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க. அதனால முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மாட்டம்தான். நிறைய பேர் உங்கள் மேலே வீண் போலி சுமத்துவாங்க. அதனால மனசு சங்கடப்படும். அதனால கொஞ்சம் அதிகமாக யாருக்கிட்டையும் பழக்க வச்சுக்கிறது வேண்டாம். வருமானத்தில் எந்த குறையுமே இல்லை. குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு தருவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் படிக்கும். இந்த நேரம் சுக்கரன் சாதகமாக இருக்கிறதால வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் தான். பிள்ளைகள் வழியிலையும் நல்ல மாற்றம் தான். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.